Praise the name of the Lord. கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. Once again, I want to thank you for inviting me to share the word of God, and I thank God and the assembly there. தேவனுடைய நாமத்திற்கு மகிமையாக ஒரு முறை கூட தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள நீங்கள் என்னை அழைத்தபடியால் நான் நன்றியுடையவனாக இருக்கிறேன். அங்குள்ள சபைக்காக நான் For today's meditation, let us turn to Matthew chapter 26, verses 69 to 74. மத்தேயு 26ஆம் அதிகாரத்தில் இன்றைய தியானத்திற்காக நம்முடைய கவனத்தை திருப்புவோம். 26ஆம் அதிகாரம் வசனம் verses 69 to 74. 69 வசனம் முதல் 74வது வசனம் வரைக்கும். மத்தேயு 26 69 முதல் 74 வரை. அந்த தருணத்தில் பேதுரு வெளியே வந்து அரண்மனை முற்றத்தில் உட்கார்ந்திருந்தான். அப்பொழுது வேலைக்காரி ஒருத்தி அவனிடத்தில் வந்து, நீயும் கலிலேயனாகிய இயேசுவோடே கூட இருந்தாய் என்றாள். அதற்கு அவன், நீ சொல்லுகிறது எனக்கு தெரியாது என்று எல்லாருக்கும் முன்பாக மறுதலித்தான். அவன் வாசல் மண்டபத்திற்கு போன பொழுது வேறொருத்தி அவளை கண்டு, இவனும் நசரேயனாகிய இயேசுவோடே கூட இருந்தான் என்று அங்கே இருந்தவர்களுக்கு சொன்னாள். அவனோ அந்த மனுஷனை நான் அறியேன் என்று ஆணையிட்டு மறுபடியும் மறுதலித்தான். சற்று நேரத்திற்கு பின்பு அங்கே நின்றவர்கள் பேதுருவினிடத்தில் வந்து, மெய்யாகவே நீயும் அவர்களில் ஒருவன், உன் பேச்சு உன்னை வெளிப்படுத்துகிறது என்றார்கள். அப்பொழுது அவன் அந்த மனுஷனை அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். உடனே சேவல் கூவிற்று. I know that this is a very familiar passage to all of us believers. எல்லா விசுவாசிகளுக்கும் மிகவும் பழக்கமுள்ள ஒரு பாகம் தான் இப்பொழுது வாசிக்க கேட்ட பாகம். What do you think about Peter? When we think about Peter, maybe this is the first thing that will come to our mind. நாம் பேதுருவை குறித்து சிந்திக்கும் பொழுது இந்த ஒரு சம்பவம் தான் நம்முடைய மனதிலே முதலாவது வரக்கூடியதாக இருக்கும். Peter denied the Lord Jesus Christ 3 times. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவரை 3 முறை பேதுரு மறுதலித்தான் என்பதே. There are so many good qualities in Peter, and sometimes we don't remember that. குணாதிசயங்கள் பேதுருவினிடத்தில் இருந்த பொழுதிலும் நாம் அதை அடிக்கடி நினைவு கூறுவது கிடையாது. He was the first one to speak whenever an issue came. He was always the first one to speak. ஏதாவது காரியங்களோ பிரச்சனைகளோ வருகிற வேளையில் முதலாவது பேச்சை தொடங்குவது பேதுருவாக தான் இருக்கும். You don't have to push him. He was willing to come out. அதாவது எந்த நிலைமையிலும் நீ சொல்லு என்று தள்ளிவிட வேண்டிய அவசியம் இல்லை. அவன் முதலாவது வந்து நிற்கக்கூடியவனாய் இருப்பான். In the assemblies, many times we have to tell believers, we have to push them, but Peter was not like that. இன்றைக்கு அநேக சபைகளிலே ஒவ்வொருவரையும் நாம் தள்ளி இப்படி செய்யுங்கள், அது செய்யுங்கள், இவ்விதமாக செய்யுங்கள் என்று தள்ளிவிட வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஆனால் பேதுருவுக்கு அப்பேற்பட்டதான ஒரு அவசியம் ஏற்படவில்லை. When Jesus was coming to the boat, walking on the water, he was the one who said, can I also walk? Can I come? தண்ணீரின் மேலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் அந்த படகை நோக்கி நடந்து கொண்டு வருகையிலே பேதுரு தான் முதலாவது கேட்கிறான், நானும் தண்ணீர் மேல் நடக்கலாமா என்று கேட்பதை நாம் அறிவோமே. And he was one of the inner circle disciples. அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவருடைய உள்வட்டத்தில் இருந்த சீஷர்களில் ஒரு சீஷனாக பேதுரு காணப்பட்டான் என்பதும் நாம் அறிவோம். He was the one who gave his boat for the Lord Jesus Christ to sit on and speak to the people. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் ஜனங்களுக்கு பிரசங்கிக்கும்படியாக தன்னுடைய படகை தான் விட்டு கொடுத்து அதிலே உட்கார்ந்து பிரசங்கிக்க செய்தான். He also said, we have left everything and followed thee. அது மட்டுமல்ல, நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றுகிறோம் என்றும் கூறினவன். So many good qualities were there in Peter. இவ்விதமாக பேதுருடைய வாழ்க்கையில் அநேக விதமான நற்பண்புகள் காணப்பட்டதுண்டு. But normally we remember this incident of him denying the Lord. That is human nature. We always remember the weak points, not the strong points.
மனுஷனுடைய சுபாவம் என்று பார்க்கும் பொழுது ஒவ்வொரு மனிதர்களுடைய பலவீன பக்கத்தை தான் நாம் அடிக்கடி நினைவு கூறுகிறோமே ஒழிய அவர்களுடைய நற்பண்புகளை அடிக்கடி நாம் நினைவு கூறுவது கிடையாது. But from the passage we read, we can learn few important truths this night. ஆனால் இந்த பாகத்தை நாம் வாசிக்கிற வேளையில் ஒரு சில முக்கியமான சத்தியங்களை, முக்கியமான பாடங்களை நாம் இந்த வேளையில் படிக்கலாம். The issue here was Peter willing to identify himself with the Lord Jesus Christ and his disciples? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட அவருடைய சீஷர்களோடு கூட தன்னை அடையாளப்படுத்தி காண்பிக்க பேதுரு மனதாய் இருந்ததான் இங்கே அறிய வேண்டிய ஒரு காரியம். That is the same question applicable to you and I today. இதே விஷயம்தான் நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நாம் அடையாளம் கண்டுகொள்ள வேண்டிய ஒரு விஷயமாய் இருக்கிறது. When the Lord Jesus Christ came to this world 2000 years back, he came in humility and he suffered on the cross for us. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் சுமார் 2000 வருடங்களுக்கு முன்பாக இந்த பூமிக்கு வந்த வேளையில் சிலுவை மரணத்தை அவர் சந்தித்து அவர் நம்முடைய பாவங்களுக்காக தாழ்மையோடு கூட அதை ஏற்றுக்கொண்டார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோமே. In that suffering you and I cannot take part. ஆனால் அவருடைய அந்த பாடுகளில் நானும் நீங்களும் உடன்பட முடியாது. He alone suffered and died and bought the salvation. You and I cannot add to anything to that. அவர் மட்டும் தனிமையில் அந்த பாடுகளை அனுபவித்து மரணத்தை ருசி பார்த்து நமக்கு உன்னதமான ஒரு ரட்சிப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். ஆனால் அதில் நமக்கு எந்த விதமான உடன்பாடும் பங்கும் கிடையாது. But he is still suffering. ஆனால் இன்றைக்கும் அந்த ஆண்டவர் பாடுகள் அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கிறார். And that is why Lord asked Saul of Tarsus, Saul, Saul, why you persecute me? ஆகையால் தான் தர்சு பட்டணத்தானாகிய சவுலை பார்த்து ஆண்டவர் கேட்ட ஒரு கேள்வி, சவுலே சவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? That is in connection with his body, the church, God's people suffering. Today is his suffering. ஆனால் அதுதான் அவருடைய சரீரமாகிய சபையினுடைய பாடு உபத்திரவம். ஆண்டவர் அந்த காரியத்தை விவரிக்கிறார். ஒரு மனிதனுடைய பாடு என்பது சபையினுடைய ஒரு உபத்திரவமாக பாடாக அது காணப்படுகிறது என்பதை வெளிப்படுத்துகிறார். In that suffering you and I have a part. அந்த பாடுகளில் உங்களுக்கும் எனக்கும் பங்குண்டு. The Lord Jesus Christ said, if you confess me before men, I will confess you before God my Father and the angels. நீங்கள் மனுஷர் முன்பாக நானும் பிதாவுக்கு முன்பாக உங்களை அறிக்கை செய்வேன். So if the cross is over, as a body he is still suffering. கல்வாரி சிலுவையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த பாடுகள் முடிந்து விட்டன. ஆனால் அவருடைய சரீரம் என்ற நிலைமையில் சபையில் உள்ள பாடுகள் இன்றைக்கும் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கின்றன. And you and I need to identify with the suffering of Jesus Christ today as members of the body of Christ. கிறிஸ்துவினுடைய சரீரத்தினுடைய அவயவங்கள் என்ற நிலைமையிலே இன்றைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த பாடுகளை நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். It is a privilege to be identified with the Lord today. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட நம்மை அடையாளப்படுத்திக் கொள்வதற்கான சாத்தியம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். Are you one of his? Are you? This is the question. நீ அவர்களில் ஒருவனா என்ற அந்த கேள்வியை நாம் கவனிக்க வேண்டியவராக இருக்கிறோம். Today you and I also will face the same thing to identify with the Lord. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட நம்மை அடையாளப்படுத்திக் கொள்ளவும் இந்த விதமான ஒரு கேள்வியானது நமக்கு முன்பாக வைக்கப்படுகிறது. We know why Peter denied the Lord 3 times. ஏன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பேதுரு 3 முறை மறுதலித்தார்? It was mostly self-confidence. ஆனால் தன்னம்பிக்கை என்ற நிலைமையிலே தான் அந்த காரியத்திலே அவன் ஈடுபட்டான் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும்.
The Lord Jesus Christ in Luke 22:31. லூக்கா 22ஆம் அதிகாரம் 31ஆவது வசனத்திலே, Please read verse 31. 22ஆம் அதிகாரம் 31ஆவது வசனத்தை கவனியுங்கள். லூக்கா 22:31. பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை களத்தினால் உடைக்கிறது போல சாத்தான் உங்களை உடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். Jesus already warned him about Satan's work in Peter's life. பேதுருடைய வாழ்க்கையிலே சாத்தான் எவ்விதமாக கிரியை செய்யக்கூடியவனாய் இருக்கிறான் என்பதை ஏற்கனவே ஆண்டவர் பேதுருவினிடம் எச்சரித்த ஒரு காரியம். Instead of thanking God, the Lord, he said, I am Simon Peter, I am not like the others. இந்த காரியத்திற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துவதற்கு பதிலாக, நான் சீமோன் பேதுரு மற்றவர்களை போல அல்ல என்கிற அந்த சுபாவத்தில் அவன் இருந்திருக்கிறான். But Jesus knew what was going to happen. ஆனால் என்ன சம்பவிக்க போகிறது என்பதை எல்லாவற்றையும் அறிந்த ஆண்டவர் அறிந்திருக்கிறார். Then Jesus said, when you are restored, you strengthen your brothers. And he said, I am praying for you that your faith fail not. உன்னுடைய விசுவாசம் போய் போடாதபடிக்கு நான் உனக்காக ஜெபிக்கிறேன். நீ மறுபடியும் இந்த பிறகு நீ உன்னுடைய சகோதரர்களை நீ குணப்படுத்து என்று ஆண்டவர் சொல்லுகிறார். திடப்படுத்தி என்று சொல்லுகிறார். Brothers and sisters, even at this present time, the crisis we are going through, many people are questioning God. Where is God? Why is it happening like this? Believers are dying. God's servants are dying. The whole world is affected. There is a possibility that our faith may fail. எனக்கு அருமையான சகோதரர்களே, இன்றைக்கு நாம் சந்திக்கிற இந்த சூழ்நிலைமை, நெருக்கடியான சூழ்நிலைமையை கண்டுகொண்டு அநேகர் கேட்கிறதான ஒரு கேள்விதான், உங்களுடைய தேவன் எங்கே? ஏனென்றால் இந்த தேவனை தொழுது விசுவாசித்திருக்கிற அநேகர் மரிக்கிறார்கள். இந்த தேவனுக்காக ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்கள் மரிக்கிறார்கள். அப்படி இருக்கிற வேளையில் உங்களுடைய தேவன் என்றே என்ற அந்த கேள்வியை கேட்கிற வேளையில் நம்முடைய விசுவாசம் பதறிப்போகும் நிலைமைக்கு வருவோம் என்கிற ஒரு அச்சம் நமக்கு காணப்படுகிறது. When you come to the New Testament, we see that people of God are called by different names. நாம் புதிய ஏற்பாட்டுக்கு வரும்பொழுது தேவனுடைய பிள்ளைகள் பல பெயர்களில் அழைக்கப்படுவதை நாம் அறிந்திருக்கிறோம். The most common used name is disciples. அதிகமாக பயன்படுத்தப்பட்ட ஒரு பெயர்தான் சீஷர்கள் என்ற அந்த வார்த்தை. That is what the Lord said in the Great Commission, go and make disciples. அதைதான் ஆண்டவர் கடைசியாக சொன்ன மிக பெரிதான ஆணையிலும், நீங்கள் சீஷர் ஆக்குங்கள் என்ற அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார் அல்லவா? A disciple is a follower and a learner. சீஷர்கள் என்று சொல்லும் பொழுது பின்பற்றுகிறவர்கள் மட்டுமல்ல, கற்றுக்கொள்ளுகிறவர்கள் என்பதாகும். Another name given is saints. இன்னொரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது, பரிசுத்தவான்கள் என்ற வார்த்தை. That is positional and practical. அந்த பரிசுத்தவான்கள் என்று சொல்லும் பொழுது ஸ்தானமும் இருக்கிறது, அதே போல நடைமுறைப்படுத்துகிற ஒரு காரியம். It means we are a separated people. அதனுடைய அர்த்தம் நாம் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் என்பதாகும். The third name used are believers. மூன்றாவதாக விசுவாசிகள் என்ற பெயர் கொடுக்கப்படுகிறது அல்லவா? Believers are those who believe the whole word of God. பூர்ணமான தேவனுடைய வசனத்தை முழுமையாக விசுவாசிகள் விசுவாசிகள் என்ற வார்த்தை. The fourth name is brethren. நான்காவது பெயர் சகோதரர்கள் என்று அழைக்கப்படுகிறது. It's not talking about the group called brethren, but any child of God who is born again is a brother and sister body of Christ. சகோதரர்கள் என்று சொல்லும் பொழுது இன்றைக்கு காணப்படுகிற ஒரு குழு அல்ல, கூட்டம் அல்ல. யாரெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவினுடைய சபையின் அங்கமாக காணப்படுகிறார்களோ அவர்கள் தான் அந்த சகோதரர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். The fifth name is Christian. ஐந்தாவதாக கிறிஸ்தவர்கள் என்ற பெயர். But very interesting, the name Christian is only used 3 times in the New Testament. ஆனால் அந்த கிறிஸ்தவர்கள் என்ற வார்த்தை புதிய ஏற்பாட்டில் 3 முறை மட்டும்தான் வருகிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். We know in Acts 11 in Antioch, the disciples, when they came together to study the word of God, and their life began to change, and the people who saw them from outside called them, oh, they are like Christians. அந்தியோக்கியாவிலே
சீஷர்கள் ஒன்று கூடி தேவனுடைய வார்த்தையை அவர்கள் கற்றுக்கொண்ட வேளையில், படிக்கிற வேளையில், அந்த தேவனுடைய வார்த்தையின் மூலமாக அவர்கள் இயேசு கிறிஸ்துவை உண்மையாக பின்பற்றுகிற அந்த வாழ்க்கைக்குள் வருகிறதை அறிந்துதான் மற்றவர்கள் அவர்களை கிறிஸ்தவர்கள் என்று அழைத்தார்கள். That we read in chapter 8, after the church was scattered from Jerusalem because of the persecution, those who went everywhere, they preached the gospel, they gossiped the gospel, and that is how this name came in the midst of persecution. எருசலேமிலே அவர்களுக்கு உபத்திரவம் ஏற்பட்ட வேளையில் அந்த உபத்திரவத்தின் நிமித்தமாக அவர்கள் சிதறப்பட்டு பல இடங்களுக்கு சென்றபடியால் அவர்கள் உண்மையாக இயேசு கிறிஸ்துவை பின்பற்றின அந்த நிலைமைக்கு வந்து அந்த பெயரை பெற்றார்கள். Second time we read the name Christian is when Apostle Paul was on trial before Herod Agrippa. ஏரோது அகிரிப்பாவுக்கு முன்பாக அப்போஸ்தலனாகிய பவுல் நியாயம் தீர்க்கப்படும்படியாக நிற்கிற வேளையில், நியாயாசனத்திற்கு முன்பாக நிற்கிற வேளையில் அந்த பெயரானது அழைக்கப்படுகிறது. After hearing the gospel and pricking in his heart, Herod was asking, "Are you trying to make me a Christian?" தன்னுடைய உள்ளம் குத்தப்பட்ட வேளையில் ஏரோது பவுலிடத்திலே கேட்கிற ஒரு கேள்விதான், என்னை நீ கிறிஸ்தவனாக்க முயற்சிக்கிறாயா என்ற அந்த கேள்வியை கேட்கிறான். So that was also in connection with suffering. அதுவும் பாடுகளோடு உட்பட்டுதான் அந்த வார்த்தை வருகிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். The third time we read Christian is Apostle Peter writing in 1 Peter chapter 4, if you suffer as a Christian, do not be ashamed. மூன்றாவதாக அப்போஸ்தலனாகிய பேதுரு தன்னுடைய நிருபத்தில் எழுதுகிறார், நீ கிறிஸ்தவனாக பாடுபடுகிற வேளையில் நீ வெட்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்கிற அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். So if you take note, all these places where Christian is referred, it is in connecting. ஆகையால் இந்த மூன்று இடங்களிலும் கிறிஸ்தவர்கள் என்ற வார்த்தை வருகிற வேளையில் பாடுகள் உட்படுத்துதான் அந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. But unfortunately today the most common used name is Christian. ஆனால் இன்றைக்கு துரதிர்ஷ்டவசமாக அதிகமாக பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை கிறிஸ்தவன் என்ற அந்த வார்த்தை தான் அல்லவா? Christendom is the largest religion in the world. இந்த உலகத்திலே கிறிஸ்தவர்கள் என்று சொல்லும் பொழுது அது மிக பெரிதான கூட்டமாய் காணப்படுகிறார்கள். Became a religion. அது ஒரு மதம் என்ற நிலைமையில் தான் மிக பெரிதான ஒரு கூட்டமாய் காணப்படுகிறார்கள். If you study church history, you know that it was during the time of Emperor Constantine that Christian faith has become a Christian religion. கான்ஸ்டன்டைனுடைய காலகட்டத்தில் தான் சரித்திரத்தை நீங்கள் படிக்கிற வேளையில் கிறிஸ்தவ விசுவாசமானது கிறிஸ்தவ மதமாக அந்த மனிதன் மாற்றினான் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். From there it was a decline and Christianity became a religion. அந்த நாள் முதற்கொண்டு அந்த கிறிஸ்தவ விசுவாசத்தில் ஒரு வீழ்ச்சி ஏற்பட்டு அது ஒரு மதமாக மாற்றப்பட்டது. So the issue here we are discussing is, are you willing to identify with the Lord Jesus Christ and his body, his people? ஆனா இப்பொழுது நாம் சிந்திக்கிற ஒரு விஷயம் என்னவென்றால், நானும் நீங்களும் கிறிஸ்துவோடு கூட அடையாளம் காணப்பட்டவர்களாக இயேசு கிறிஸ்துவினுடைய ஒரு உண்மையான சபை ஆகிய சரீரமாய் காணப்படுகிறோமா என்பதை அடையாளப்படுத்த வேண்டியவர்களாக நாம் இருக்கிறோம். Peter was facing that issue in this question when the girl there asked, "Are you one of him?" One of his. அந்த பெண்மணி பேதுருவிடத்திலே கேட்கிறார், நீயும் அவர்களில் ஒருவன் அல்லவா என்ற அந்த கேள்வியை கேட்கிற வேளையில் இந்த ஒரு கேள்வியானது பேதுருவுக்கு முன்பாக வருகிறதை நாம் அறிகிறோம். Same like Apostle Peter, we also many times become afraid or ashamed to identify with the Lord Jesus Christ. அப்போஸ்தலனாகிய பேதுருவை போலவே நாமும் அநேக முறை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட அடையாளம் காண்பிக்க அச்சம் கொண்டவர்களாக பீதி அடைந்தவர்களாய் காணப்பட்டிருக்கிறோம் அல்லவா? I have done that many times. Public places, we sometimes feel fearful or ashamed to identify with the Lord. நானும் ஒரு அநேக நிலைமையிலே பொதுவான இடங்களிலே இயேசு கிறிஸ்துவோடு கூட அடையாளம் காண்பிக்க முடியாதவனாக ஒதுங்கினவனாய் காணப்பட்டிருக்கிறேன். So before we blame Peter, we need to examine our life.
நாம் பேதுருவை குறை கூறுவதற்கு முன்பாக நம்முடைய சுய வாழ்க்கை, சொந்த வாழ்க்கையை பரிசோதிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். Before we look at this, we need to see what the Lord Jesus Christ did for us. எல்லாம் காண்பதற்கு முன்பாக, பார்ப்பதற்கு முன்பாக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் நமக்கு என்ன செய்தார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். We read in Hebrews 2:14, since the children are flesh and blood, he identified with us in his incarnation as a human being. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே நாம் வாசிக்கிற வண்ணமாக, பிள்ளைகளும் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்கிறது போல அவரும் பிள்ளைகளை போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார் என்று வாசிக்கிறோமே. In Matthew chapter 3, when he went to the river Jordan to be baptized by Apostle John the Baptist, அதே போலவே மத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் யோர்தான் நதியிலே ஞானஸ்நானம் எடுப்பதற்காக யோவான் ஸ்நானத்தில் செல்லுகிற வேளையில் John was telling, no, I should be baptized by you. Why are you coming to be baptized with my hands? யோவான் அங்கே கேட்கிற ஒரு கேள்வி, நீர் என்னிடத்தில் ஞானஸ்நானம் பெறுவதற்காக ஏன் என்னிடத்தில் வருகிறேன்? நான் அல்லவா உம்மிடத்தில் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும் என்ற கேள்வியை வைக்கிறார். In that baptism also he was identifying with us. அந்த ஞானஸ்நானத்திலும் நம்மோடு கூட அடையாளம் காண்பிக்கிறவராய் அவர் காணப்பட்டார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். In Isaiah 53, the last verse says he was numbered with the transgressors. ஏசாயா 53ஆம் அதிகாரம் கடைசி வசனத்திலே அக்கிரமக்காரர்களில் ஒருவராக எண்ணப்பட்டார் என்று நாம் வாசிக்கிறோமே. Brothers and sisters, this is what you and I need to understand. The Lord of glory, the creator God who nobody can see, who lives in light, unapproachable light. He was not ashamed to identify with sinful people like us. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இதை தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம். மகிமையுள்ள தேவதாமே, மிக பெரிதான சிருஷ்டிகர்த்தர் தாமே நம்மோடு கூட அடையாளம் கொள்ளும்படியாக, காண்பிக்கும்படியாக எல்லா மகிமையும் விட்டவராக இந்த உலகத்திலே தாழ்மையின் கோலம் எடுத்து நமக்காக பாடுகள் அனுபவித்து மரணத்தை ருசி பார்த்தார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு சத்தியமாய் இருக்கிறது. If you want to be identified with him, first understand to what level he humbled himself to identify with you and I. நான் கிறிஸ்துவோடு கூட அடையாளம் காண்பிக்க வேண்டியவனாய் இருக்கிறேன் என்றால் ஒரு காரியத்தை நான் புரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். அவர் எந்த அளவிற்கு என்னோடு அடையாளம் காண்பிக்கும்படியாக தாழ்மைப்பட்டார் என்கிற, எவ்வளவு தாழ்வில் இறங்கி வந்தார் என்கிற அந்த சத்தியம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். In the great chapter of Men of Faith, Hebrews 11, எபிரேயர் 11ஆம் அதிகாரங்களுடைய பட்டியல் கொடுக்கப்பட்ட அந்த பெரிய அதிகாரத்திலே we read in verse 16 that God was not ashamed to be called their God. அங்கே 16வது வசனத்திலே ஆபிரகாம் சாராளை குறித்து என்ன வாசிக்கிறோம்? அவர்களுடைய தேவன் எனப்பட வெட்கப்படுகிறது இல்லை என்று நாம் வாசிக்கிறோம் அல்லவா? When men put their faith in the Lord, God was not ashamed to call us his people or our God. நம்முடைய விசுவாசம், மனிதர்களாகிய நம்முடைய விசுவாசம் இந்த தேவனிடத்தில் முழுமையாய் வைக்கும் பொழுது தேவன் நம்மை நம்முடைய தேவன் என்று அழைப்பதற்கு அவர் வெட்கப்படுவதில்லை என்று எவ்வளவு தெளிவாக கூறுகிறார் என்பதை அறிய வேண்டும். In Hebrews 2:11, we read that he was not ashamed to call us his brethren. எபிரேயர் 2ஆம் அதிகாரத்தில் நம்மை சகோதரர்கள் என்று அழைப்பதற்கு அவர் வெட்கப்படுவதில்லை என்று அங்கே நாம் வாசிக்கிறோமே. This is the truth that Moses understood in some measure. That is why he was not afraid of the king's order, but he identified himself with the people of God in Egypt when they were slaves. இந்த சத்தியத்தை மோசே நன்றாக அறிந்திருந்தபடியால் தான் அங்குள்ள ராஜாக்களோடு கூட தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளாமல் தம்முடைய சொந்த ஜனத்தோடு கூட அடையாளப்படுத்தி கிறிஸ்துவுக்காக பாடுகளை அனுபவிக்க அவன் முற்பட்டான் என்கிற சத்தியம் நாம் அறிந்து கொள்ள வேண்டும்.
The first thing I want to point out is that the Lord Jesus Christ was not ashamed to identify with us in coming down to this world and suffering on the cross. So it's a privilege for us to be identified with the King of Kings and the Lord of Lords. ஆகையால் நான் கூறுகிற இந்த சத்தியத்தினுடைய முதல் பகுதி என்னவென்றால், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் நம்மோடு கூட அடையாளப்படுத்திக் கொள்வதற்காக எந்த அளவும் வெட்கப்படாமல் இந்த பூமியில் கீழே இறங்கி வந்து நம்மை தாழ்மைப்படுத்தி அவ்விதமாக நம்மோடு கூட அடையாளப்படுத்திக் கொண்டார் என்றால், நாம் அவரோடு கூட அடையாளப்படுத்திக் கொள்வது எவ்வளவு பெரிதான ஸ்லாக்கியம் என்பதை கருதிதான் நம்முடைய அடையாளத்தை வெளிக்காண்பிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். In Deuteronomy 33 verse 26 to the end, Moses is writing, there is no God like God of Israel. Then he says, there is no people like you, O people of Israel. உபாகமம் 33ஆம் அதிகாரத்தில் மோசே எழுதுகிறார், இஸ்ரவேலிலே நம்முடைய தேவனை போல வேறொரு தேவன் இல்லை என்று எழுதிவிட்டு, ஜனங்களே உங்களை போல இந்த தேவனுடைய ஜனங்கள் இந்த உலகத்தில் வேற யாரும் இல்லை என்பதை குறிப்பிடுகிறார். So brothers and sisters, any opportunity you and I get to identify with him, village, it is an honor. Please take it well to identify with him. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட அடையாளப்படுத்திக் கொள்ள எப்பொழுதெல்லாம் தருணங்கள் நமக்கு கிடைக்கிறதோ அவையெல்லாம் ஒரு நல்ல வாய்ப்பு என்பதை நாம் எடுத்துக்கொண்டு நம்முடைய ஆண்டவரோடு கூட அடையாளப்படுத்திக் கொள்ள ஸ்லாக்கியம் பெற்றிருக்கிறோம் என்று நாம் கருதி விதமாக அடையாளப்படுத்த வேண்டும். Today, the people of the world and even many young people, they are so eager to identify themselves with sports star, movie star, music stars. They are so eager to identify themselves with them. இன்றைக்கு உலகத்துள்ள வாலிபர்களை நீங்கள் எடுத்துக்கொண்டால், விளையாட்டு வீரர்கள், அதே போல சினிமாக்காரர்கள், அவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்களோடு கூட தங்களை அடையாளப்படுத்திக் கொள்ளும்படியாக எவ்வளவு உத்வேகத்தோடு கூட ஆசையோடு கூட உற்சாகத்தோடு கூட காணப்படுகிறார்கள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். But even many young believers also are so quick to identify with such people. ஆனா உலகத்துள்ள மக்களை விடுங்கள், இன்றைக்கு சபையிலே விசுவாசிகள் என்று சொல்லக்கூடிய வாலிபர்கள் கூட இப்பேற்பட்டதான காரியங்கள் அவர்களோடு கூட தங்களை ஒப்புமைப்படுத்திக் கொள்ள அடையாளப்படுத்திக் கொள்ள எவ்வளவு வாஞ்சியாய் இருக்கிறார்கள் என்பது மிகவும் விசனமான ஒரு காரியமாய் இருக்கிறது. We know one thing, that when Apostle Peter was asked, are you one of him? He denied it not 1, 3 times, but there is a change happened in Peter's life after that. பேதுருவினிடத்திலே நீயும் அவர்களில் ஒருவன் அல்லவா என்று கேட்கிற வேளையில் அவன் 3 முறை மறுதலித்தான் என்பது மட்டுமல்ல, அதன் பிறகு பேதுருடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பம் ஏற்படுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். We read in the next verse that when Jesus looked at him, one look from the Lord was enough for him to be broken. We read that he went out and wept bitterly. அந்த மறுதலித்த பிறகு நம்முடைய ஆண்டவர் பேதுருவை உற்று பார்த்தார் என்று நாம் வாசிக்கிறோம். அந்த ஒரு பார்வை போதும் பேதுருவை மனம் கசந்து அழச் செய்தது என்பதை நாம் வாசிக்கிறோமே. Peter's failure was because of many reasons. அவனுடைய வீழ்ச்சி என்று சொல்லும் பொழுது अनेक காரணங்கள் அதற்கு காணப்பட்டது. First of all, it was his self-confidence. முதலாவதாக தன்னுடைய தன்மையில் இருந்த அந்த நம்பிக்கை, தன்னம்பிக்கை. Secondly, it was lack of prayer. இரண்டாவது ஜெபத்தினுடைய குறைவு. In the Garden of Gethsemane, when the Lord told this inner circle to pray, watch and pray, they were sleeping. கெத்செமனே தோட்டத்திலே அந்த உள்வட்டத்தில் உள்ள இந்த சீஷர்கள் ஜெபம் பண்ணுங்கள் என்று ஆண்டவர் கூறுகிற வேளையில் அவர்கள் ஜெபம் செய்யாமல் அவர்கள் உறங்கிக் கொண்டிருந்தார்கள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோமே. Thirdly, Peter went to sit with the wrong company, the enemies of the Lord. மூன்றாவதாக பேதுரு உட்கார கூடாத ஒரு இடத்திலே அங்கே சத்துருக்களுக்கு முன்பாக அல்லவா போய் உட்கார்ந்திருந்தான். These are the things that will also create problem in our life to identify with the Lord.
அத்தரோடு கூட அடையாளம் காண்பிக்க முடியாத நிலைமையிலே இப்பேற்பட்டதான பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையிலும் கடந்து வரும் என்பதை நாம் நினைவு கூற வேண்டியவர்களாக இருக்கிறோம். These are all written for my learning and warning. என்னுடைய படிப்பிற்காகவும் என்னை எச்சரிக்கும்படியாகவும் இவையெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. But after the resurrection of the Lord Jesus Christ, ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவருடைய உயிர்த்தெழுதலுக்கு பிறகு, and when the Holy Spirit came in Acts 2, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே பரிசுத்த ஆவியானவர் இந்த உலகத்திற்கு வந்த பிறகு, Peter is never the same person again. பேதுரு அந்த நாம் இப்பொழுது வாசித்த பாகத்தில் உள்ள அந்த நபரை போல அல்ல என்பதை நாம் அறிந்திருக்கிறோமே. God gave him such a boldness to publicly witness for the Lord. கர்த்தருக்காக பொது இடத்திலே ஒரு உத்தம சாட்சியாக காணப்படும்படியாக அவன் அந்த தைரியத்தை பெறுகிறான். Same Peter who denied before the high priest, now telling in Acts early chapters, you crucified him, but God raised him. We are witness for that. எந்த பிரதான ஆசாரியர்களுக்கு முன்பாக ஆண்டவரை மறுதலித்தானோ அதே பேதுருதானே இங்கே அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் எவ்வளவு தைரியமாக நீங்கள் இந்த இயேசுவை சிலுவையில் அறைந்தீர்கள் என்று தைரியமாக கூறுவதை நாம் கவனிக்க வேண்டும். He identified with the Christ to that extent that tradition says when he was to be crucified in Rome, tradition says that he asked the enemies of the cross to crucify him upside down because he is not worthy to die like his master. சரித்திரம் கூறுகிறது என்னவென்றால் இப்பேற்பட்ட நிலைமையில் கிறிஸ்துவை மறுதலித்த அந்த மனஸ்தாபம் அவனுக்கு காணப்பட்டபடியால் அவனை ரோம அரசாங்க சட்டத்தின்படி சிலுவையில் அறைந்து கொல்லப்பட வேண்டும் என்கிற அந்த வேளை வந்த வேளையில் நான் ஒருபோதும் இயேசு கிறிஸ்துவை போல சிலுவையில் அறையப்பட தகுதி அற்றவன் என்ற நிலைமையிலே என்னை தலைகீழாக சிலுவையில் அறையுங்கள் என்று கூறினதாக சரித்திரம் கூறுகிறது. What a transformation came in his life. பேதுருடைய வாழ்க்கையில் என்ன ஒரு பெரிதான மாற்றம் வந்ததை தான் நாம் அங்கே கவனிக்க வேண்டும். That is what the Lord wants from my life and your life. என்னுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் இப்பேற்பட்டதான ஒரு மாற்றத்தை விரும்புகிறார். That is why in Acts 1:8 we say that the Lord said, when the Holy Spirit come on you, you will receive power, strength, and you will be my witness in Jerusalem, in Judea, in Samaria, to the end of the earth. ஆகையால் தான் அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலன் பெற்று எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் உலகத்திலே கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று கூறுகிறார். We see the step of reconciliation happened in Peter's life. பேதுருடைய வாழ்க்கையில் படிப்படியாக அந்த மனந்திருந்தல் ஒப்புரவாகுதல் ஏற்படுவதை நாம் அங்கே காண்கிறோமே. He repented, he bitterly wept and repented. மனஸ்தாபத்தோடு மனம் கசந்து அவன் மனம் திரும்புகிற காரியத்தை நாம் காண்கிறோம். 1 Corinthians 15 we read Jesus had a personal appearance with Kepha. கேபாவுடத்திலே இயேசு கிறிஸ்துவானவர் தனிப்பட்ட முறையில் வெளிப்பட்டார் என்று 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோமே. In John 21 we read Jesus met him with the other disciples and publicly restored him back to his leadership responsibility. யோவான் 21ஆம் அதிகாரத்தில் மற்ற சீஷர்களோடு கூட இருக்கிற வேளையில் தனிப்பட்ட முறையிலே பேதுருவை திரும்ப அந்த ஸ்தானத்திற்கு கொண்டு வருவதை நாம் அங்கே வாசிக்கிறோமே. Do you love me? Jesus asked 3 times. 3 முறை பேதுருவிடத்திலே நீ என்னில் அன்பாய் இருக்கிறாயா என்று கேட்கிறதை நாம் அறிவோம். Finally a stage came in Peter's life. He openly said, Lord, you know everything. கடைசியாக பேதுருவிடத்தில் வருகிறதான அந்த அனுபவத்தை கவனிங்கள். ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர். Brothers and sisters, we might have failed in being a witness for the Lord in our life, but failure is not final in God's plan. நாம் கருமையான சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் வீழ்ச்சிகள் ஏற்பட்டதுண்டு. அநேக தரம் நாம் விழுந்திருக்கிறோம். ஆனால் அந்த வீழ்ச்சியானது முடிவல்ல.
அதிலிருந்து மீண்டு வர கர்த்தர் தாமே நம்ம ஒவ்வொருவருக்கும் பலன் தந்து நம்மை எழுப்பி விடுகிறவராய் இருக்கிறார். So the question is, are you one of him, one of his? ஆகையால் இங்கே இருக்கிறதான கேள்வி, நீங்களும் அவர்களில் ஒருவன் அல்லவா என்பதே. With the remaining time, I want to tell you in 7 ways how you and I can identify with the Lord today. மீதமுள்ள நேரத்திலே 7 குறிப்புகள் நீங்களும் நானும் எவ்விதமாக கர்த்தரோடு கூட அடையாளம் காண்பித்துக் கொள்ள முடியும் என்பதை சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன். The first thing is in Galatians 2:20. It is, read it. கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20வது வசனம். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே அங்கே என்ன வாசிக்கிறோம்? கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்புக் கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். So the first way we can identify with him is receiving him into our heart, into our life, and getting saved. That is the first identification. முதலாவதாக கிறிஸ்துவோடு கூட அடையாளம் காண்பித்துக் கொள்வது எப்படி என்றால், இந்த ஆண்டவரை நம்முடைய உள்ளத்திலே சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அந்த ரட்சிப்பின் அனுபவத்திற்குள்ளாக வருவது. I know most of you who are listening to me are believers. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் அநேகர் விசுவாசிகளாய் இருக்கிறீர்கள் என்பதை நான் அறிவேன். You have already taken this first step of identification. ஆகையால் இந்த அடையாளத்தினுடைய முதல் படியை நீங்கள் எடுத்திருக்கிறீர்கள் ஏற்கனவே. But I don't assume that everyone is a believer. In case there is anyone, young or old, maybe a young person in our family, if you have never accepted the Lord Jesus Christ, today you can do that. He identified with you. He suffered for you. He wants you to come and identify him in receiving him into your heart. ஆனால் நம்முடைய குடும்பத்திலே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற சிறுவர்களே, நீங்கள் இன்னும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவரை உங்களுடைய சொந்த இரட்சகராக உங்களுடைய உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பீர்கள் என்றால், முதலாவது இந்த அடையாளமானது உங்களுடைய வாழ்க்கையில் அவசியமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை இந்த நாளிலே சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள ஆண்டவர் ஒரு வாய்ப்பை தருகிறார். The second identification we read in Romans chapter 6 verse 4. இரண்டாவது அடையாளம் என்று சொல்லும் பொழுது ரோமர் எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். ரோமர் எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 4வது வசனம். மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞான ஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். The second step of identification with Christ is in water, believers' baptism. இரண்டாவது அடையாளம் என்று சொல்லும் பொழுது விசுவாசிகளுடைய தண்ணீரில் எடுக்கக்கூடியதான குழுக்கள் ஞானஸ்நானத்தின் மூலமாக அடையாளம் காண்பிக்கிறோம். I know many young people who say they believe but they are not baptized. அநேக இளம் விசுவாசிகள் என்று சொல்லக்கூடிய வாலிப பிள்ளைகள் அவர்கள் ஆண்டவரை விசுவாசிக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள், ஆனால் இன்னும் அந்த ஞானஸ்நானத்திற்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறார்கள். Who have not baptized, they said, oh, my daddy or mummy said I'm not old enough, or the church elders said I'm not old enough. அவர்களிடத்தில் நான் கேட்கும் பொழுது ஏன் இன்னும் ஞானஸ்நானம் எடுக்கவில்லை என்று கேட்கும் பொழுது, இல்லை என்னுடைய அப்பா அம்மா இல்ல சபையில் உள்ளவர்கள் இன்னும் நீ உனக்கு இன்னும் பெரியவனாகல என்ற அந்த வார்த்தையை தான் என்னிடத்தில் கூறுகிறார்கள் என்று அவர்களுடைய பதில் வருகிறது. I don't know if there is anybody like that listening to me today. இன்றைக்கு என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற சிறுவர்களில் யாராவது அப்படி இருக்கிறீர்களா என்பதை நான் அறியேன். If it is, let me tell you something. அவ்விதமாக என்னை கேட்டுக்கொண்டு இருப்பீர்கள் என்றால் ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன். If you are old enough to understand the gospel, you are old enough to understand the teaching of baptism. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானுடைய சுவிசேஷத்தை புரிந்து கொள்வதற்கு உங்களுக்கு வயது இருக்கும் என்றால் ஞானஸ்நானம் எடுப்பதற்கும் உங்களுக்கு வயது ஆயிற்று என்பதான் அர்த்தம். But are you willing to identify with the Lord in this step of baptism? Go to your parents and tell that I believe, or ask the elders to teach you and get baptized.
அவ்விதமாக இயேசு கிறிஸ்துவோடு கூட ஞானஸ்நானத்தில் அடையாளம் காண்பிக்க நான் விருப்பம் உள்ளவன் என்று நீங்கள் மனதில் நினைக்கிறீர்கள் என்றால் உங்களுடைய பெற்றோர்களிடத்தில் முதலாவது கூறுங்கள். அதன் பிறகு சபையில் உள்ளவர்கள் கூடி இந்த ஞானஸ்நானத்தினுடைய போதனை உபதேசத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். When I was in Australia once, I was staying in a believer's home. நான் ஆஸ்திரேலியாவில் ஒரு முறை இருந்த வேளையில் ஒரு விசுவாசிகளுடைய வீட்டில் தங்கி இருந்தேன். He had two young children, old enough young children. அவர்கள் ஒரு இளம் பிள்ளைகள் 2 பேர் அந்த வீட்டிலே காணப்பட்டார்கள். I talked to them and they said they are saved. அவர்களிடத்தில் பேசுகிற வேளையில் அவர்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்று கூறினார்கள். Then I asked them, are you baptized? நீங்கள் ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறீர்களா என்று நான் அடுத்ததாக கேள்வி கேட்டேன். They said no. அவர்கள் இல்லை என்றுதான் பதில் கூறினார்கள். Then based on Romans 6, I shared with them what actually baptism is. ஞானஸ்நானம் என்ன என்கிற அந்த அர்த்தத்தை, அந்த சத்தியத்தை ரோமர் 6ஆம் அதிகாரத்திலிருந்து சுட்டி காண்பித்தேன். I said, when Christ died, you died. கிறிஸ்துவானவர் மரித்த வேளையில் நீங்களும் மரித்தீர்கள் என்றுதான் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. And Christ was buried. கிறிஸ்துவானவர் அடக்கம் பண்ணப்பட்டார் என்று வாசிக்கிறோம். Then he rose again. அதன் பிறகு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். So baptism is identification with the death, burial and resurrection of Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல் தான் இந்த ஞானஸ்நானத்தினுடைய அடையாளம் என்று நான் கூறினேன். So I asked them, you said you believed, so you died. நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள், ஆகையால் கிறிஸ்துவோடு கூட மரித்தீர்கள் என்று சொல்லுகிறீர்கள். So you are dead. நீங்கள் மரித்திருக்கிறீர்கள். But you are not buried yet. ஆனால் இன்னும் நீங்கள் உங்களை அடக்கம் செய்யவில்லை அல்லவா? What happens to a dead body if it's not buried and kept in the home? மரித்த ஒரு சரீரம் அடக்கம் பண்ணப்படாமல் வீட்டிலே இருக்கும் என்றால் என்ன நடக்கும்? And they understood the message. அந்த வேளையிலே அந்த சத்தியத்தை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். Within 1 month, they talked to the elders and they were baptized. And they informed me later in India, uncle, we got baptized and we are happy that you came and taught us the truth, and we are very happy today. அதன் பிறகு 1 மாதத்திற்குள்ளாக அந்த சத்தியத்தை கற்றுக்கொண்டவர்கள் தங்களுடைய சபையிலே சொல்லி ஞானஸ்நானம் பெற்ற பிறகு எனக்கு இந்தியாவிலே தொலைபேசியின் மூலமாக அங்கிள் நாங்கள் ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொண்டோம், இந்த சத்தியத்தை எங்களுக்கு புரிய வைத்தபடியாக நன்றி என்று கூறினார்கள். Remember the Ethiopian eunuch who heard the gospel from Philip the evangelist? எத்தியோப்பியா மந்திரி பிலிப்பின் மூலமாக அந்த ஞானஸ்நானத்தின் சுவிசேஷத்தை குறித்தும் ஞானஸ்நானத்தின் சத்தியத்தை குறித்து கேள்விப்பட்டார். He heard the teaching about the Lord Jesus Christ and the gospel. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய போதனையையும் சுவிசேஷத்தையும் குறித்து அவன் கேள்விப்பட்டான். And while they were going in the chariot, I don't know how long it took for Philip to explain everything. It must have been some time. But when he saw water, he said, here is water, can I get baptized? பிலிப்பி எந்த அளவுக்கு எவ்வளவு நேரம் எடுத்து இவை எல்லாவற்றையும் விவரித்து கூறினான் என்பதை நாம் அறியோம். ஆனால் அவர்கள் பிரயாணம் பண்ணி போய்கொண்டிருக்கிற வேளை இங்கே தண்ணீர் இருக்கிறதே, ஞானஸ்நானம் பெறுவதற்கு தடை என்ன என்ற கேள்விதான் கேட்கப்படுகிறது. It was not Philip forcing him, but the Spirit of God convinced him, because when Philip shared the gospel, faith and baptism was included. We can really believe that. பிலிப்பு சுவிசேஷத்தை அறிவித்தான் என்று சொல்லும் பொழுது விசுவாசத்தோடு கூட ஞானஸ்நானம் என்கிற காரியத்தையும் அறிவித்திருக்கிறான் என்பதை நாம் நம்பக்கூடிய நிலைமையில் இருக்கிற வேளையில் பிலிப்பு ஒருபோதும் அவனை கட்டாயப்படுத்தவில்லை. அவன் தானாகவே கேட்கிற ஒரு கேள்வியாக தான் அங்கே நாம் வாசிக்கிறோம். So if any young person or anyone is listening to me, you are a believer, you are not baptized, I want to ask you why you are not baptized. In the early church we see they believed and immediately they were baptized. ஆகையால் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற சிறுவர்கள், நீங்கள் விசுவாசித்திருக்கிறீர்கள், ஆனால் இன்னும் ஞானஸ்நானம் பெறவில்லை என்றால் உங்களிடத்தில் கேட்கிற ஒரு கேள்விதான். ஆதி திருச்சபையிலே விசுவாசித்தவர்கள் உடனடியாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் என்று வாசிக்கிறோம். உங்களுக்கு அதனுடைய தடை என்ன? If you can understand the gospel, you can surely understand the teaching of baptism. உங்களுக்கு சுவிசேஷத்தினுடைய அர்த்தமும் சத்தியமும் புரிந்திருக்கிறீர்கள் என்றால் நிச்சயமாக ஞானஸ்நானம்
புரிந்தவர்களாய் இருப்பீர்கள். That is why whenever I shared the gospel, I also share about the command to be baptized. நான் சுவிசேஷத்தை நான் பகிர்ந்து கொள்ளுகிற வேளையிலே ஞானஸ்நானத்தினுடைய கட்டளையையும் நான் பகிர்ந்து கொடுக்கிறவனாய் காணப்படுகிறேன். So identification with Christ in obeying in believers baptism. ஆகையால் இரண்டாவதாக கிறிஸ்துவோடு கூட அடையாளம் காண்பிப்பது என்று சொல்லும் பொழுது இந்த விசுவாசத்தில் உள்ள ஞானஸ்நானம் ஆகும். Your faith in your heart nobody else can see except God. உங்களுடைய உள்ளத்தில் உள்ள விசுவாசத்தை தேவன் தவிர வேற யாரும் பார்க்க இயலாது. But when you come forward and publicly witness, it is a witness for other people to see that what you have done in your heart, you are identifying publicly. ஆனால் நீங்கள் பொதுவாக நீங்கள் முன் வந்து இந்த ஞானஸ்நானத்தில் ஈடுபடுகிற வேளையில் உங்களுடைய உள்ளத்தில் விசுவாசித்த அந்த விசுவாசத்தை பொதுவாக நீங்கள் அறிக்கை செய்து மற்றவர்கள் அறியும்படியாக அதை காண்பிக்கிறீர்கள். My time is almost gone. The third identification we read in Acts chapter 2 verse 42. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்திலே மூன்றாவது அடையாளத்தை நாம் அங்கே காண்கிறோம். For the sake of time, I'll just mention it. They gathered together. They were added to the company of believers already there. அவர்கள் ஒன்று சேர்ந்த விசுவாசிகளாக ஒருமித்து கூடினார்கள் என்று நாம் அங்கே வாசிக்கிறோம். They gathered together. அவர்கள் ஒருமித்து கூடினார்கள், ஒற்றுமையோடு கூட கூடினார்கள். As a child of God, you should have a desire to gather together with God's people. தேவனுடைய பிள்ளை என்கிற நிலைமையிலே கர்த்தருடைய பிள்ளைகளாக ஒன்று கூடுகிற வேண்டிய அந்த அவசியம் காணப்படுகிறது. Hebrews 10:25 says, don't neglect the gathering of God's people like some are in the habit of. எபிரேயர் 10 சபை கூடுகிறவர்கள் கூடி வருதலாதபடி ஒரு சிலர் அவ்விதமாக செய்கிறது போல நீங்கள் செய்யக்கூடாது என்று வாசிக்கிறோம். In the brethren circle today, most only attend the breaking of bread meeting. இன்றைக்கு சகோதர சபையை நீங்கள் கவனிப்பீர்கள் என்றால் கர்த்தருடைய பந்திக்கு மட்டும் எல்லாரும் கூடி வரும்படியாக கூடி வருகிறார்கள். Every meeting of the church is the church meeting. ஒவ்வொரு சபை கூடி வருதலும் சபையினுடைய கூட்டமே. As much as I have an interest in breaking bread, I should have an interest in prayer meeting and study meeting and fellowship meeting. அப்பம் விட்டு ஆராதிக்கிறதில் நான் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறேனோ அதே போலவே தேவனுடைய வார்த்தையை கற்றுக்கொள்ளவும் ஜெப கூட்டத்திலும் மற்ற எல்லா கூட்டத்திற்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியவனாக இருக்கிறேன். God is very pleased when his people, redeemed people, gather together. ஒன்று கூடுகிற வேளையில் கர்த்தர் அதில் பிரியமுள்ளவராய் இருக்கிறார் என்று வாசிக்கிறோம். The universal body cannot gather together today. சர்வ சங்கமாகிய சபை இன்றைக்கு எல்லா நிலைமையிலும் ஒன்று கூட இயலாது. Very soon we are going to hear the shout in the mid-air and we are going to gather together. சீக்கிரமாகவே மத்திய ஆகாயத்தில் தேவனுடைய எக்காள சத்தம் கேட்க போகிறோம். அப்பொழுது சர்வ சங்கமாகிய சபை ஒன்று கூட வேலையாய் இருக்கும். But today we can gather as a local assembly. ஆனால் இன்றைக்கு ஸ்தல சபை என்ற நிலைமையில் நாம் ஒருமித்து கூட முடியும். Psalm 107 says, let the redeemed of the Lord, that he gathered from the east to the west, north and south. See, such a day is going to happen very soon. 107ஆம் சங்கீதத்தில் நாம் வாசிக்கிறது போலவே தெற்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் கிழக்கிலும் இருந்து மீட்கப்பட்ட ஜனம் ஒன்று கூடுவார்களாக அந்த ஒரு சம்பவம் கூடிய விரைவில் நடக்கப் போகிறது. So, but the local assembly can gather. I know under COVID-19, now we are not able to gather together. But when the freedom was there, did you have the desire to gather with God's people, or were you neglecting the gathering? இன்றைக்குள்ள சூழ்நிலையிலே இவ்விதமாக ஒன்று கூடுவதற்கு ஒரு வாய்ப்பு இல்லாமல் காணப்படுகிறது. ஆனால் நமக்கு சுதந்திரம் இருந்த வேளையில் எல்லா கூட்டங்களிலும் நாம் ஒன்று கூடி நாம் கலந்து கொண்டவர்களாக தேவனை மகிமைப்படுத்தி இருக்கிறோமா? If the Lord allows us to gather again, will you make a decision in your life? I don't want to do like that anymore. I want to gather with God's people. That is how I identify with the Lord's suffering. இந்த சூழ்நிலைமை மாறி
கர்த்ததாமே நமக்கு மறுபடியும் அவ்விதமாக ஒன்று கூடுகிற வேலையை ஏற்படுத்துவார் என்றால், நான் இதுவரை கூடி வந்தது போல அல்ல, இனி கர்த்தருடைய எல்லா கூட்டங்களிலும் கலந்து கொள்ளுவேன் என்கிற ஒரு தீர்மானம் நீங்கள் எடுப்பீர்களா? The fourth thing is identifying with the Lord in the Lord's Supper, coming and taking part in the Lord's Supper. நான்காவது கிறிஸ்துவோடு கூட அடையாளப்படுத்திக் கொள்வது என்பது என்று சொல்லும் பொழுது கர்த்தருடைய பந்தியில் பங்கு பெறுவதாகும். Most of the believers don't have a problem with that. அநேக விசுவாசிகளுக்கு இதிலே ஒரு பிரச்சனையும் இல்லை. But are we taking it rightly? ஆனால் அந்த கர்த்தருடைய பந்தியை விவேகத்தோடு கூட சரியான நிலைமையில் நாம் பங்கு கொள்ளுகிறோமா? These are all the things we need to examine our own life, my own life. என்னுடைய சுய வாழ்க்கையை, நம்முடைய சுய வாழ்க்கையை பரிசோதித்து பார்த்துதான் இதிலே பங்கு பெற வேண்டியவர்களாக இருக்கிறோம். My time is almost gone, only 2 minutes, I'll close it. The fifth identification is witnessing for the Lord Jesus Christ. ஐந்தாவது அடையாளம் என்று சொல்லும் பொழுது கிறிஸ்துவுக்காக சாட்சியாக வாழ்கிற வாழ்க்கை. This is not only for full-time workers. முழு நேர ஊழியர்களுக்கு மட்டுமல்ல இந்த சாட்சியுள்ள வாழ்க்கை. For every believer, every disciple, you shall be my witness. அப்போஸ்தலர் 1:8 கூறப்படுவது போல எல்லா விசுவாசிகளுக்கும் சொல்லப்படுகிற ஒரு காரியம்தான், நீங்கள் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். Witness through the life and the lips. நம்முடைய வாழ்க்கையின் மூலமாகவும் நம்முடைய உதட்டின் மூலமாகவும் அவருக்கு சாட்சியாய் இருக்க வேண்டும். Even in this lockdown time, God is giving many opportunity to share the gospel and teach the word of God. இப்பொழுதும் அடைக்கப்பட்ட நாட்களிலும் கூட கர்த்ததாமே அவருடைய சுவிசேஷத்தையும் கர்த்தருடைய வார்த்தையும் கூட நமக்கு அநேக வாய்ப்பை தருகிறார் அல்லவா? Peter says in 1 Peter 3:15, sanctify the Lord in your heart. பேதுரு 1 பேதுரு 3:15 உங்களுடைய இருதயங்களை கிறிஸ்துவுக்காக பரிசுத்தம் பண்ணுங்கள் என்று சொல்லுகிறார். And the sixth way we can identify with the Lord in this day is suffering for. ஆறாவது அடையாளம் என்று சொல்லும் பொழுது கிறிஸ்துவுக்காக பாடுபடுகிறதின் மூலமாக கிறிஸ்துவோடு கூட நம்மை அடையாளப்படுத்திக் கொள்ளலாம். That is why Apostle Peter says, don't be ashamed to suffer as a Christian. ஆகையால் தான் பேதுரு சொல்லுகிறார், கிறிஸ்தவனாக நீ பாடுபடுவதற்கு வெட்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. Seventh identification. ஏழாவது அடையாளம் 1 Corinthians 14:26. Please read that verse. 1 கொரிந்தியர் 14:16 வசனம். 1 கொரிந்தியர் 14 அதனுடைய 16 வசனத்தை கவனியுங்கள். 26. 26 வசனம். மன்னிக்கவும், 1 கொரிந்தியர் 14:26. நீங்கள் கூடி வந்திருக்கிற போது உங்களில் ஒருவன் சங்கீதம் பாடுகிறான், ஒருவன் போதகம் பண்ணுகிறான், ஒருவன் அந்நிய பாஷையை பேசுகிறான், ஒருவன் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறான், ஒருவன் வியாக்கியானம் பண்ணுகிறான். சகோதரரே, இது என்ன? சகலமும் பக்தி விருத்திக்கு ஏதுவாக செய்யப்பட கடவுது. The summary of what I am telling is, God has given you spiritual gifts, at least one gift. Are you using that in the body of Christ in the local church? இதனுடைய சுருக்கமாக நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஒவ்வொரு விசுவாசிக்கும் கர்த்தர் தாமே வரம் கொடுத்துகிறார். அந்த வரத்தை கிறிஸ்துவினுடைய சபையிலே நாம் பயன்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோமா? In many Christian churches, it's a one-man ministry. The pastor will do everything. Others will come and sit and say Amen and go. இன்றைக்கு அநேக கூட்டங்களை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால், போதகர் மட்டும் எல்லா காரியங்களையும் செய்வார், மற்றவர்கள் ஆமேன் என்று கூறி சென்று விடுவார்கள். No, that is not how the body functions. ஆனால் அந்த விதத்தில் அல்ல ஒரு சரீரம் செயல்படுகிறது. Every member in the body has a work. இந்த சரீரத்தில் உள்ள ஒவ்வொரு அவயவத்திற்கும் வேலைகள் உண்டு. So in 1 Corinthians to the body of Christ. சபையானது கிறிஸ்துவினுடைய சரீரத்திற்கு ஒப்பிட்டு சொல்லப்படுகிறது அல்லவா? So every member has a responsibility and a function. ஆகையால் ஒவ்வொரு அங்கத்தினருக்கும் இதில் பொறுப்புண்டு, அதில் செயல்பட வேண்டிய நிலைமையில் காணப்படுகிறார்கள். In many of this I might have failed, you might have failed in the past. இந்த சிந்தித்த காரியங்களில் நானோ நீங்களோ நம்முடைய கடந்த கால வாழ்க்கையில் அநேக வீழ்ச்சிகள் ஏற்பட்டிருக்கலாம்.
Come and tell it to the Lord. Repent like Peter, and God will restore you, and God will use you to a greater extent in the coming days. கர்த்தரிடத்தில் வருவோம், பேதுரு போலவே அவரிடத்தில் அறிக்கை செய்து நாம் விட்டு விடுகிற வேளையில் கர்த்தர் தாமே நம்மை திரும்ப அந்த ஸ்தானத்திற்கு கொண்டு வந்து கர்த்தர் நம்மை பயன்படுத்துவார். Simon Peter, are you one of him? One of his? சீமோன் பேதுருவே, நீயும் அவர்களில் ஒருவன் அல்லவா? The same question people of the world is asking us. இதே கேள்வியை இன்றைக்கு உலகத்து ஜனங்களும் நம்மை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். Let us not be afraid or ashamed of him. அவரை குறித்து நாம் வெட்கப்பட வேண்டியதில்லை, பயப்பட வேண்டியதில்லை. We looked at 7 ways we can identify with the Lord today. இன்றைக்கு கிறிஸ்துவோடு கூட அடையாளப்படுத்திக் கொள்ள 7 காரியங்களை நாம் சிந்தித்தோம். In salvation, ரட்சிப்பிலே, in identifying in baptism, இரண்டாவது ஞானஸ்நானத்தில் அடையாளப்படுத்திக் கொள்வது, in gathering together, மூன்றாவது ஒன்று கூடி நாம் சேர்ந்திருப்பது, in participating in the Lord's Supper when the Lord opens the door. கர்த்ததாமே நமக்கு வழியை வாசலையும் திறக்கும் பொழுது கிறிஸ்துவோடு கூட கர்த்தருடைய பந்தியில் பங்கு பெறுவது, witnessing for the Lord, ஐந்தாவதாக கிறிஸ்துவுக்காக சாட்சியாய் வாழ்வது, suffering for the Lord, ஆறாவதாக கிறிஸ்துவுக்காக பாட அனுபவிப்பது, and using the spiritual gifts to edify the body of Christ. கிறிஸ்துவினுடைய சரீரத்தை பக்தி விருத்திக்கு ஏதுவாக நடத்த கர்த்ததாமே நமக்கு தந்த வரத்தை பயன்படுத்துவது. May the Lord help you and I with these thoughts. இந்த சிந்தனைகளோடு கூட நம்மை ஒவ்வொருவரையும் கர்த்ததாமே உதவி செய்து பயன்படுத்துவாராக.